Why not Varun Chakravarti in the World Cup? Rohit Sharma போட்டு வருண் சக்கரவர்த்தி டான்ஸ் ஆட விட்டான். தடவனா தடவைன்னா அப்படி தடவல்ஸ்கி பேட்டிங் ஜம்ப தேடு தேஷ்டப்பள்ளி. Young Harshit Rana, future of Indian fast bowling, clear கண்ணு முன்னாடி தெரியுது சீக்கா. என்ன மச்சான் 24 balls 12 dot balls ஆனி Varun Chakravarti. 12 dot balls. I think it has to be Varun Chakravarti chika ahead of 100%. Why not? I don't know whether இப்ப நீங்க கேப்டன் ரோஹித் சர்மா bowling போட்டுருக்காங்க மச்சான் இன்னைக்கு. The most important question is, will Ruturaj Gaikwad trust his spinners? Hi guys, welcome to Cheeky Chika. Yo, Mukk Mela Raja. Aha. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa. Pudiya India's favorite beverage, Campa is back, Chika. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான், ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். சாமர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்ச், கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு டிவியர்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. Yep, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Chika? என்ன சீக்கா கேகேஆர் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடின்னு இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி பேசிய ஆனோம் சீக்கா. Again another season under the radar, but excellent performances again சீக்கா. 18 wicket already 12 கேம்ல. Why not Varun Chakravarti in the World Cup? Definitely a talking point இன்னைக்கு அது ஒண்ணு. கேகேஆர் மிடில் ஆர்டர் untested நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து மிடில் ஆர்டர் stood up. ரெண்டு பேரும் அவுட், Phil Salt and Sunil Narine. Mumbai Indians just cannot stitch a win. Rohit Sharma out of form, Hardik Pandya out of form, Ishan Kishan today was coming back to form. Avuru ana periya run adikala, definitely big problems. Anyway, they're out of the tournament. KKR confirming qualification இன்னைக்கு and most probably confirming top 2 கூட. நிறைய இன்னைக்கு வந்து CSK versus Rajasthan Royals தான் பேச போறோம். But we lightly touch up on this game, Chika. Let's go straight to Varun Chakravarti, Chika. I mean, what more should a man do, Chika? What more should a man do? ஏன்னா 18 wicket in the season. Last season 20 wicket. Third highest wicket taker இருந்தாரு. இந்த season 18 wicket. Economy rate outstanding. இன்னைக்கு 2 for 17 in 4 overs. I mean, what more should he do, Chika? ஆக்சுவலி நான் ஞாபகம் இருக்கா, நம்மளோட இன்டர்வியூ பண்ண சிக்கி சிக்கால வருண் சக்கரவர்த்தி சரி என்னோட எய்ம்ஸ் வேர்ல்ட் கப்ல என்னோட எய்ம் வந்து வேர்ல்ட் கப் ஆடணும்னு. அவன் T20 வேர்ல்ட் கப்ல இருந்தான். வியூவர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. 2021 வேர்ல்ட் கப்ல இருந்தான். அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் நியூசிலாந்து ஒரு வெட் கண்டிஷன்ஸ்ல போட்டு அவனும் ராகுல் சார் டெபியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் they totally forgot him. I mean, one thing is he's been doing amazingly well. I mean, the 2020 format, especially IPL நீ பார்த்தனா for years consistently பண்ணிட்டு இருக்கான். and இன்னைக்கு பார்த்தேன்னா viewers they are chasing him. Okay, good total 157 and 60 for no loss. Starting off brilliant. Ishan Kishan ஒரு செம்ம போலதான் 60 for no loss. அதுக்கு in 5 overs, in just matter of 5 overs 60 for no loss. and அந்த சமயத்துல வந்து இந்த வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் போட்டாங்க மச்சான் ஒரு ஸ்பெல்லு. சத்தியமா சொல்றேன், ரோஹித் சர்மா தத்திங்கின்னு தாம் ஆட வச்சுட்டாண்டா போட்டு வருண் சக்கரவர்த்தி. இப்படி போறான் தடவல்ஸ்கி, அப்படி போறான் தேடு தேஷ்டப்பள்ளி, இப்படி போறான் தடவறான், இப்படின்றாங்க. They didn't know what was happening. ரோஹித் சர்மா போட்டு வருண் சக்கரவர்த்தி டான்ஸ் ஆட விட்டான். தடவனா தடவைன்னா அப்படி தடவல்ஸ்கி பேட்டிங் ஜம்ப தேடு தேஷ்டப்பள்ளி. Last 6 innings of Rohit Sharma, 19 of 24 அது இன்னைக்கு. 4 of 5, 11 of 12, 4 of 5, 8 of 8, 6 of 5. Just not happening, Chika, Rohit Sharmaக்கு. IPL நாலே என்ன தெரியல. 19 of 24ல he had to play about 12 balls of Varun Chakravarti and 6 balls of Sunil Narine totally. அது அந்த 18 balls அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அது வருண் சக்கரவர்த்தி எஸ்பெஷலி கூகுளி ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் மிஸ்ட் ஸ்டம்ப் மேல போச்சு ஒண்ணு. அப்புறம் இப்படி நடிக்க பாக்குறான், அப்படி நடிக்க பாக்குறான். என்ன சர்ப்ரைசிங் எப்படின்னா everybody should play to strength. Rohit Sharma did not play to strength. His strength is what? Step out and hit out. அந்த மாதிரி ஸ்பின் நெகேட் பண்ண பாத்துக்கணும். அவர் கவர் இன்சைட் அவுட் ஷாட் இல்ல மிட் மேல தூக்கி வச்சு அவுட் ஆகுதா பரவாயில்ல. பட் கிரீஸ் குள்ளேயே இருந்துட்டு பீட்டன் தலைவர் இங்க பேட்ல அடி வாங்குறான். அதே மாதிரிதான் இவன் ஈஷான் கிஷன் ஆல்சோ இந்த ஸ்விட்ச் ஹிட் அந்த இச்செல்லாம் ட்ரை பண்ணி 2 பேருமே தட விட்டான் போட்டு. வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் அந்த ஸ்பெல்லு போட்டாங்க பாரு ஒரு ஸ்பெல்லு. பட் எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி என்னமாச்சான் 24 balls 12 dot balls ஆனி வருண் சக்கரவர்த்தி 12 dot balls. Economy rate 4.25, 4 overs 17 runs, 2 wicket. அதான் டர்னிங் பாயிண்ட். அங்கேயே முடிஞ்சிட்டு மேட்ச். அந்த 3 ஓவர் வருண் சக்கரவர்த்தி ஒரு 4 ஓவர், சுனில் நாராயண் 3 ஓவர், மேட்ச் அங்கேயே சீல்டு. They could not come back after that. Yeah, I mean, overall, 2 big wickets, Armani.
ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி. சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 14 ரன் சீக்கா. அந்த பவர் பிளே அந்த லாஸ்ட் ஓவர் இஷான் கிஷன் ஒரு 4 ஒரு 6 அடிச்சு ஹில் கெட் அபவுட் 21 ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு 14 ரன் கொடுப்பாரு சுனில் நரேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 ஓவர்ல 7 ரன் ஒரு விக்கெட். அவர் வேற லெவல் போலிங். யங் ஹர்ஷித் ராணா, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் கிளியரா கண்ணு முன்னாடி தெரியுது சீக்கா. ஏன்னா அகெயின் டெத்ல லாஸ்ட் ஓவர் 2 runs 2 wickets டிஃபெண்டிங் 22 runs. ஐ மீன் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் KKR சீக்கா. மிச்சல் ஸ்டார்க் ஃபயர் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நீங்க தேவையில்லை. சும்மா ஆண்ட்ரே ரசில் வந்து 5th ரோல பிரமிட்ல இருக்கணும்னு நீங்க எஸ் வருண் சக்கரவர்த்தி 4th ரோல இருக்கணும்னா ஆண்ட்ரே ரசில் டெஃபினட்டா 4th ரோல தான் இருக்கணும். வேற யாராவது தூக்கி தான் நம்ம 5th ரோல போடணும். ஏன்னா இன்னைக்கும் பாருங்க பெரிய விக்கெட் சூரியகுமார் யாதவோட விக்கெட் அவர் தான் எடுக்கிறாரு. So batting ஒரு quick or batting decent contribution today. I mean Russell நீ சொல்ற மாதிரி அந்த மேன் இந்த கோல்டன் நாம அவங்க எந்த வரான் விக்கெட் எடுத்துறான் போட்டு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஈவன் சூரியகுமார் யாதவ் வெரி வெல் போல் அப்படின்னு காமிச்சான் பாத்தியா. அவனுக்கு வருணுக்கு ஒரு பால் போட்டு வெரி வெல் பால். சூரியகுமார் யாதவ் தலை விட்டான் வருண் சக்கரவர்த்தி. அப்படின்னா என்ன மாதிரி போலிங் பண்ணிடும் வருண். ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி மச்சான் நீ பிஸ்தா போலிங் மச்சான். சீரியஸா இந்த மாதிரி போலிங் எல்லாம் பார்த்துட்டு he should be in consideration again. Okay, the World Cup ஆனது ஆயாச்சு, செலக்ஷன் முடிஞ்சாச்சு. But he should be in contention again for the T20 match in the future. 25th இது provisional squad தான். See, India are going to take 4 spinners anyway. Chahal அந்த பக்கம் மேட்ச் டு மேட்ச் 48 ரன் கொடுக்கறாரு. மேட்ச் டு மேட்ச் 45 ரன் 48 ரன் கொடுக்கறாரு. Chahal அங்க பாருங்க 48 62 41 48 54 லாஸ்ட் 5 கேம்ல he hasn't bowled below 10 Chika. The number of games he's gone for. So I think நான் சொல்லச்சே யாரு கேக்கல. பட் இலாந்து ஸ்டைல் சப்போர்ட் பண்ணீங்க நீங்க. என்ன பண்ண முடியும்? first 5 games Chahal வந்து 7.5 எக்கானமி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல இருந்தாரு. நீங்க first 5 games வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல it wasn't that great. அந்த டைம்ல தான் அந்த செலக்ஷன் அந்த மீட்டிங்கும் நடந்தது after the first 5th game or the 6th game. But after that Varun Chakravarti has just turned one corner, put his head down, 2 for 3 for 2 for 3 for 1 2 1 18 wickets this entire IPL so far. Just 2 behind Harshal Patel and 1 behind Jasprit Bumrah. அது மூணு மேன் மேட்ச்ல அவன் எனக்கு என்னமோ சம எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாருன்னு தோணுது சீக்கா. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ்ல ஸ்லோ விக்கெட்ஸ் டோர்னமெண்ட் வேர் ஆன் பண்ண அங்க விக்கெட்ஸ் டெஃபினட்டா ஸ்லோவா இருக்கும். 4 ஸ்பின்னர் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. I think it has to be Varun Chakravarti Chika ahead of Chahal. 100%. Why not? I don't know whether இப்ப நீங்க கேப்டன் ரோஹித் சர்மா bowling போட்டுருக்காங்க மச்சான் இன்னைக்கு. It was not a tacky wicket, a sticky wicket. Let's be very clear. It was not a turning wicket also. That ball was coming on. அடிக்கச்சே நல்லா போடு. அதே திலக் வர்மா அடிக்கச்சே நல்லா தான போச்சு பால். திலக் வர்மா striking the ball very well. எப்படி அவங்க மட்டும் when they striking the ball, வெங்கடேஷ் ஐயர் when they striking the ball well, everything was fine. When Tilak Verma played brilliant now. Tilak Verma consistent ஆடி இருக்கான். வருண் சக்கரவர்த்தி ஃபிங்கர்ல பண்றான். அவன் ஆர்கிடெக்ட். அவன் ஆர்கிடெக்ட் பிளான் பண்ற மாதிரி பிளான் போட்டு பிளான் எலிவேஷன் டிராயிங் போட்டு கிளீனா இதான் பையா போடணும், உனக்கு இப்படிதான் போடணும், இப்படிதான் பண்ணும். அவன் போட்டு அப்படியே ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி ஒரு ஸ்பின் பண்றான். வந்து he's proven himself that why he is an architect. Yeah. Anyway, hoy Chika, points table பாத்தறலாம் Chika before we go to the chief. You will give credit to Venkatesh Iyer. See, Margadani when the game started, KKR was also in problem. Salt first over out. Sunil Narayan chicken out. Macha Sunil Narayan out அந்த பாச்சு அன்னைக்கு. என்னடா பண்ணாம? Well left ball கை நாவுதா. அது பாக்கிறதுக்கு டெட்லி பால் மாதிரி ஆயிடுது. I don't think it was a deadly ball at all. சும்மா பால் அவுட்டா. கையும் வரல காலும் வரல பேட் வரல மச்சான். எப்படி இது கையும் வராது காது வராது பேட் வரலனா டிங்னு போச்சு. பட் it was not a wicket taking. But it was not a wicket taking delivery. அவன் ஏனா ரைட் leg இப்படி நாவுத்தினா. ரைட் leg இப்படி Chika, cricket la planning in one irukku Chika. It was not a deadly delivery na Yorker Chika, in swinging Yorker. யாருமே போட்டதில்ல சுனில் நரேனுக்கு. எஸ் தயால் அந்த மேட்ச் போட பார்த்தாரு. பாருங்க பும்ரா ஃபர்ஸ்ட் பால் நான் வெச்சு காமிக்கிறேன்டா. யாக்கர் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. நாட் a deadly deliveryன்றீங்க. சுனில் நரேன் அவுட் ஆனது அவர் ஆடாம அவுட் ஆனாரு. அது அவரோட தப்பு. ஆனா the ball was a fantastic ball. I don't think it was nothing. Anyway, I'm not saying it's not a deadly ball, Ani. It's not a wicket deserving. Bat ladina bat la pattukuma pattukada. It's a Yorker Chika. He might have still missed it. Maybe, but the ball slightly moved it. Konja actually vandu last bit adu paathom namak. Swinging Yorker Chika at 142 kilometers is not easy Chika. I mean, our what you're saying is right.
போல்டா நீங்க ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தியா, ஸ்டிங்னு போச்சு ஒண்ணு. இப்படி இந்த 9th நான் பார்த்தா பால் ஸ்டிங்னு போச்சு போட்டு. So they were also struggling. அங்க வெங்கடேஷ் ஐயர் I thought played a very very crucial knock, a little bit of support. செம knock ஆனா வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் தில்லுக்கு துடுன்னு பாடிங்க, இறங்கி நேரா 6 அந்த பிக்கப் ஷாட்ல அடிச்சு 6. அதுக்கப்புறம் he took on the medium paces very well and the spinners, and then of course ரசல் கொஞ்சம் சப்போர்ட் வந்தது அவனுக்கு. அதனால 150 தான் வந்தாங்க. நீ இல்ல அவங்களும் மாட்டிட்டு இருப்பாங்க. Yep. அது கம்ப்ளீட்லி அக்ரீட். வெங்கடேஷ் ஐயர் ஒரு க்ரூஷியல் நாக் அகைன் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அவருக்கு வந்து ஒரு தனி லைக்கிங் வச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. லெட்ஸ் கோ டு தி அவார்ட்ஸ் சீக்கா. ஏன்னா we have to go to the big match. நாளைக்கு ரெண்டு பெரிய மேட்ச், DC vs RCB and of course நம்ம கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs RR. அது எப்படி முடிய போதோ அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். பட் கமிங் இன்டு தி சீக்கி அவார்ட்ஸ், கையும் வரல காலும் வரல bowler of the day without a doubt வருண் சக்கரவர்த்தி தான். ஐயோப்பா, நிஜமாவே யாருக்குமே கையும் வரல காலு வரல. ரோஹித் சர்மாக்கு கையும் வரல காலு வரல, பாலும் தெரியல. அவன் ஈஷான் கிஷன் கையும் வரல காலு வரல, சூரியகுமார் யாதவுக்கே கையும் வரல காலு வரல, ஹர்திக் பாண்டியாவுக்கு கையும் வரல காலு வரல. அந்த மாதிரி போலிங் போட்டிருக்கான ஒருத்தன். நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. ரோஹித் சர்மா might think, hey, why not this guy for the World Cup, yeah? அப்படின்னு யோசிக்கலாம். who knows, ஒரு probably ஒரு சீட் போயிருக்கும் இல்லையா செலக்டர்ஸ் மைண்ட்ல. Even after this it doesn't go. I don't know what else is there left. Anyway, discussion நடக்கணும் இல்லையா? discussion should happen at least. Yep, 25th வரைக்கும் அந்த ப்ரொவிஷனல் ஸ்குவாட். அதுக்கப்புறம் நீங்க ஃபைனல் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியே ஆனோம். முன்னாடி இதே மாதிரி தான் அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரொவிஷனல் ஸ்குவாட்ல இருந்தாரு சீக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அஸ்வின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டான். Exactly, anything is possible, so we'll have to keep our fingers crossed for Varun Chakravarti. Anyway, moving on, next award, obviously Patabhagyam Padati Legium batter of the day has to be Venkatesh Iyer chika. I mean, without a doubt 100%. Venkatesh Iyer தைரியமா not I mean ஒரு கான்ஃபிடன்ட் ஆனா. in all fairness அவன் தடவல. he was not ஒரு indecisive அல்ல. I think he took a chance. ஸ்ட்ரைட்டா இறங்கி அடிக்கிறது, இந்த பிக்கப் ஷாட் தூக்கி விட ஸ்லிக் அடிக்கிறது, டிரைவிங் ஆன் தி ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் 42 crucial runs. அதான் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச்ல இன்னைக்கு பார்த்தனா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ தாட் அவன் கடைசியில பார்த்தா பாம்பேவோட ட்ராக் ரெக்கார்டா நான் பார்த்துருந்தேன். எல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்கான். லாஸ்ட் இயர் செஞ்சுரி பாம்பேவோட. போன மேட்ச் அவன் தான் மேன் ஆஃப் மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் அவன் தான் மேன் ஆஃப் மேட்ச் நினைக்கிறேன் போன மேட்ச் 750. இந்த வருஷமே போன மும்பை இந்தியன்ஸ் அல்வா மாதிரி ஆடுறான் வச்சான் அவனை. எல்லாரும் மும்பை இந்தியன்ஸ் ஓடுவாங்க, இவன் மும்பை இந்தியன்ஸ் போலிங்னா அல்வா மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. தில்லுக்கு துட்டு பிளேயர் ஆஃப் தி டே சீக்கா ஆண்ட்ரே ரசல். அந்த 2 விக்கெட் 20 runs. So Andre Russell has to be that chika. Dilluku Duddu player of the day, impact player of the day. Dilluku Duddu player of the day நீ Andre Russell குடுக்கலாமா இல்லனா நீ வந்து I would still yes Dilluku Duddu one because the all round performances நீ சொல்ற நீ. Yeah, definitely. Am I right? Yes chika, important wickets chika. Suryakumar Yadav oda wicket and the time they were still in a 30 ball 60 to win chika. But Dilluku Duddu then ஒரு ஷாட் அடிச்சான். எவ்வளவு அடிச்சான் பேட்டிங்ல? டோட்டலா எவ்வளவு அடிச்சான் பாரு. டோட்டல் 20 of 12 பேட்டிங்ல. அங்க வந்து பியூஷ் சாவ்லா வந்து 24 of 12 சாரி மணிக்கவும் 2 for 34 bowlingல. I mean Dilluku பேட்டிங் அவன் தான் வந்து ஸ்டார்ட் லாஸ்ட்ல அவனும் அந்த நிதிஷ் ராணா கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி பண்ணாங்க. நிதிஷ் ராணா பாரு இவ்வளவு நாளா அவனை போன வருஷம் கேப்டனு, இவ்வளவு வருஷமா 11லயே இல்ல, இந்த வருஷம் கடைசி மேட்ச் கொடுக்குறாங்க வந்து அடிச்சுட்டா. இப்ப நிதிஷ் ராணா சர்டன் ரெடி ஆயிடுவான் அவன். ஆனா சோ அதனால so probably a good inclusion, a good change for them. Nitish Rana coming into the team. He had a finger injury chika. He had a finger injury, அதனால தான் he couldn't play. டிராப் பண்ணிட்டாங்க. நிதி ஃபிங்கர் இன்ஜுரி சொல்லிக்கிறாங்க, என்னோ தெரியல. பட் வந்துட்டான், அடிச்சிட்டான் ஃபிங்கர். இப்போ இன்னைக்கு கூட அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் ஆடினார். ஏனா ஃபிங்கர்ல இன்னும் அந்த ஒரு கட்டு போட்டு. But then Nitish Rana proved himself. But then yeah, Dilluku Duddu, okay, I go with you. I was just thinking probably to a certain extent Tilak Verma played a brilliant Dilluku Duddu knock, but then it was not effective. It was not effective at all. Yeah. Anyway, moving on. Mukabala Raja best fielder of the day has to be Ramandeep Singh. The number of catches Ramandeep எடுக்கிறது, with the ease with the catches he is taking. Yes, of course ஒரு catch விட்டாரு, but boundary line ஒரு superb catch எடுத்தாரு இஷான் கிஷன். comfortable எடுத்தாரு. So I will give that award to Ramandeep. And of course, last but not the least,
பொட்லம் பிளேயர் ஆஃப் தி டே. நம்ம நீ மட்டும் சொல்ல, நானும் இருக்கேன் அவார்ட்ல கதையாரு, நீ மட்டும் சொல்லிட்டு இருக்காரு யாரு தில்லு. வேற யாரும் இருக்காங்களா சிக்கா உங்களுக்கு? வேற யாரு இருக்காங்க கொஞ்சம் யோசி கொடுப்பா, கொஞ்சம் இருப்பா. நானும் மேட்ச் கமெண்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு வந்து, நீனும் கமெண்ட்ரி ஜியோல பண்ணிட்டு வந்திருக்கேன், நானும் ஸ்டார்ல பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ கொஞ்சம் யோசிக்கிறேன் வேற யாரு இருக்காங்க. ரிங்கு சிங்கும் நல்லா கேட்ச் பிடிச்சான், பட் அது அவ்வளவு வேலைக்கு ஆகாது. எஸ், ஐ கிவ் டு ரமன்தீப் சிங், ஐ கிவ் இட் யூ. சிக்கா எல்லா இடத்துலயும் ஃபீல்டிங்ல கலக்குறாரு சிக்கா அவர் ரமன்தீப். ஆனா செம கேட்ச் பிடிச்சிருக்கான் இந்த வருஷம். அவன் எங்க போனாலும் அவன் இருக்கான். ஆக்சுவலா ஒரு டைவ் அடிச்சு ஒரு செம அட்டம் ஒண்ணு பண்ணாம பாத்தியா, அது மட்டும் பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அதுவும் திருப்பி விட மீன் அவுட் ஸ்டாண்டிங் கேட்ச். போன மேட்ச் ஒன்று பிடிச்சா, அதே மும்பை அவன் பிடிச்சா அவனு அதே மாதிரி செம கேட்ச் இருந்திருக்கும். எஸ், ரமன்தீப் சிங். அப்புறம் கடைசியில பொட்லம் ஆஃப் த டே. பொட்லம் ஆஃப் த டே இது இது ஐ திங்க் பை பாப்புலர் ஓட்டே போயிட்டு நினைக்கிறேன். நீ பொட்லம் மாட்டா வருண் சக்கரவர்த்தி போய் ரோஹித் சர்மா இன்னைக்கு நிஜமாவே பொட்லம் போட்டான். இது பேர் தான் பொட்லான் பவுலிங். பொட்லானா என்னன்னா, அப்படியே போட்டு ஒரு பிளேயரை பேக்கேஜ் பண்ணி ஒண்ணும் பண்ண அனுப்புதான். பொட்லான்றது பேரே பொட்லம் தான், நம்ம ஊர் வேர்ட்ஸ். அதெல்லாம் எங்களோட கிரிக்கெட்டிங் டர்ம்ஸ். நாங்க ஆடிச்ச மச்சான் அந்த ஆப்போசிஷன் பொட்லம் போட்டோம் மச்சான், $100 எடுத்து ஈஸியா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியுமா. அப்பதான் நாங்களாம் பேசிப்போம். இதெல்லாம் ஆல் திஸ் இதெல்லாம் நாங்க டெர்மினாலஜிஸ் எல்லாம் எங்களோட கிரிக்கெட்டிங் டேஸ்ல, நாங்க எங்களோட கிரிக்கெட்டிங் டேஸ்ல பேசுற டேர்ம்ஸ் இதெல்லாம் ஆன் த ஃபீல்ட் நாங்கெல்லாம் பேசிப்போம். மச்சான் மூக்கு மேல ராஜா மச்சான் கேட்ச் பார் குடி அப்படின்னுவோம். பொட்லம் பண்ண கையும் வரல மச்சான், கால் வர தடவனா மச்சான் அப்படின்னுவோம். இன்னைக்கு இவனுக்கு அவனுக்கு கையும் வரல காலும் வரல, தடவிந்தான் ரோஹித் சர்மா. பொட்லம் பண்ணா நிஜமா பொட்லம் பண்ண. நீயே பார்த்தா ரோஹித் சர்மா இப்படி ஆடுறான், இப்படி ஆடினா, இப்படி ஆடினா, இப்படி ஆடினா, எல்லாத்துக்கும் அவுட் ஆகல. இப்படி டிஃபென்ஸ் ஆனா அது பீட் எல்பிடபிள்யூ ஆகல. Are you worried, Chika, going into the World Cup? Your captain, your vice captain. Potlam of the day, definitely, unfortunately, the captain of the Indian cricket team, Potlam of the day, Rohit Sharma தான் கொடுத்தான் இன்னைக்கு. வேற ஒரு சாய்ஸே இல்ல உனக்கு. But are you worried more? ஏன்னா உங்களோட captain and vice captain are going into the World Cup with absolutely no form behind them. அது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். The last 5 matches Rohit Sharma திடீர்னு செமையா ஆரம்பிச்சான். இன்ஃபேக்ட் நான் predicted Rohit Sharma and Virat Kohli the top highest run getters in the IPL. If both of them started the same moment, அதே மொமெண்ட்ல ஆரம்பிச்சாங்க. But Rohit Sharma has lost the momentum, whereas Virat is continuing the momentum. ஹர்திக் பாண்டியா 2-3 மேட்ச் நல்லா போலிங் போட்டுதானே பார்த்தேன். பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா சரியா படல. ரோஹித் சர்மா ஒரு பிரேக் இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ். இதுக்கப்புறம் அதான்டா இந்த மேட்ச் ஆடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் இனிமே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரே டே இதுக்கு போயிடணும். வேர்ல்ட் கப்ல வார்ம் அப் மேட்சஸ் ஆடணும். என்ன காட்டினா நான் அது போன மேட்சே சொன்னேன். நான் ஒரு மென்டல் பிரேக் வரும்டா பாவம் அவனுக்கு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, இதுவெல்லாம் இம்பாக்ட் வேற உள்ள உட்காந்துருக்காங்கடா, ஃபீல்டிங்கும் வருது இல்ல. ஸோ தேர் நாட் இன் த கேம். திடீர்னு போய் பேட்டிங் மட்டும் ஆடுனா இட்ஸ் நாட் ஆல்சோ ஈஸி ஃபார் அ பர்சன் லைக் ரோஹித் சர்மா. 20 overs you're not in the game, you're suddenly coming into bat, correct? It's not easy. Maybe people like Shivam Dubey எல்லாம் ஜாலியா போயிட்டு அவனுக்கு பேட்டிங் மட்டும் அடிச்சு போறதுக்கு. பட் இவன் கேப்டன் இன்வால்வ் in the game, always been involved in the game. So and I think அந்த இன்வால்வ்மெண்ட் எல்லாம் அந்த இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பேட்டிங்ல வச்சு எனக்கு தோணுதா நீ. Okay, anyway, I think it's a very worrying sign for the World Cup team. ஏன்னா I hope Rohit Sharma, when he wears the blue of India, he becomes a different beast altogether. And the Rohit Sharma வெல்ல வரணும்னு நான் பார்த்தேன். வேர்ல்ட் கப் 2023 பார்த்தோம். He'll do it. It's just that ஒரு ஃபேஸ், and that's why I said he needs a mental break. பசாம ஆடாம இருக்கணும் அடுத்த மேட்ச்லாம். ரெஸ்ட் எடுத்துட்டு go to the World Cup fresh, play some practice matches. Sometimes it's worth taking a break. Oh yeah, anyway, let's move on. Producer, points table, because இன்னில இருந்து ஆரம்பிக்குது the race for the top 4. KKR definitely through. நாளைக்கு RR win பண்ணாங்கன்னா definitely joining them. But இங்க CSK have to win against RR tomorrow, Chika, or else நான் சொன்ன மாதிரி 7 wins it's going to be. அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா DC are also playing tomorrow. DC are playing RCB tomorrow. If RCB lose that game, they are out of the tournament. If DC lose that game, they are technically out of the tournament. ஏன்னா அவங்களோட net run rate ரொம்ப poor-ஆ இருக்கும். I don't think they'll be able to catch up in one game. So it is a must-win game for both DC and RCB. The game 2. இந்த கேம்ல must-win game for CSK, Chika. They cannot take a chance. ஏன்னா அவங்க 7 winல போறது ரொம்பவே important. They have to go to 7 because at least they'll have the breathing space of that net run rate. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல positive net run rate இருக்கிறதுனால. So this game becomes even more important for CSK than RR. So, what's going to happen tomorrow, Chika? At Chepauk? Very, very funny situation. நீ சொன்ன மாதிரி RRக்கும் ஒரு important game இருக்காங்க. They also have to qualify. See, it's an important game for CSK for the qualification to be in the run. To be in the RR will have to win so that they go to top 2.
சாரி டாப் டூ. தட்ஸ் வாட் ஐ மீன். டாப் 2ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இதுடா அது அணி, மறக்காத அணி. பட் தே ஆல்சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், திடீர்னு எல்லாம் 8 டீம்ல வந்துட்டீங்க பாயிண்ட் இது இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து வச்சுக்கோ. ஐ மீன் வாட் யூ கால் நெட் ரன் ரேட் வந்து வச்சுக்கோ. சப்போஸ் ஆர்ஆர் லூஸ் 2 மேட்சஸ் பேட்லி, ஐ அம் ஜஸ்ட் கிவிங் an example. They have 2 3 matches matches badly. to play. நீங்க வந்து உங்களோட 2 matches badly, even if they lose, they'll be on 8 wins, they'll qualify. அந்த டாப் 2 போறதுக்கு against Sunrisers. டாப் 2 ஓகே ஃபைன். டாப் 2க்கு அவங்களுக்கு ஒரு ரேஸ்ல இருக்கு, அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கும். இன்னொன்னு நீ பார்த்தனா நீ ஆர்ஆரும் டுவர்ட்ஸ் எண்ட் லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி செம்மையா போன, டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல கொஞ்சம் ஸ்லாக்கன் ஆனாங்க. புரிஞ்சுதா உனக்கு? டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி They've வாட் lost யூ 2 கால் matches in a row now. they have now lost 2 matches in a row. So that is also the worrying factor for RR. அதுதான் வந்து CSK can they capitalize? Now CSK என்ன பண்ண, ஒரு போல்ட் தில்லுக்கு துள்ளு கிரிக்கெட் ஆடணும். என்னோட ஒப்பீனியன்ல தில்லுக்கு துள்ளு கிரிக்கெட் ஆடணும் நாளைக்கு. just go express themselves. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீ அந்த மேட்ச் இருந்தா எனக்கு தெரியும், நீ சப்ஸ்டியூட்டா அந்த மேட்ச் 2010 எம் விஜய் ஒரு செஞ்சுரி பாந்துருமா? எனக்கு தெரிஞ்சா நான் 0 of 0 not out of 0 balls, ஸ்ட்ரைக் வரல, 2 கேட்ச் பிடிப்பேன் சீக்கா. அதுப்பா 2 கேட்ச் பிடிப்பா, 0 நாட் அவுட்டா? சாரி, நீ 11 ஆடுவ. கரெக்ட், சாரி கரெக்ட். எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கேட்ச் நீ தான் பிடிப்ப, ஸ்கொயர் லெக்ல ஞாபகம் வருதுக்கு எனக்கு. தென் என்ன அந்த மேட்ச் எப்படின்னா, எம் விஜய் ஒரு செம செஞ்சுரி ஆஃப்டர்நூன் மேட்ச். ஆர்ஆர் ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே வாஸ் ஆர்ஆர் இன் சென்னை ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆடுறோமா எனக்கு தெரியல. ஆஃப்டர் 2010 இனி நாளைக்கு தான் ஆட போறோமா? I don't remember. இல்ல இன்னொரு மேட்ச் ஆடணும் 2011லயும் நெக்ஸ்ட் இயரும் we played an afternoon game where we won comfortably against RR. Afternoon games we have done well against Rajasthan Royals. Take a break, Chika. Summer time. Cap a cool. Afternoon games. 10 rupees for 200 ml. Afternoon games நீ பார்த்தனா CSK has always done well against RR in Chennai. I'm talking about in Chennai. So Chika, the pass goes out of the window right now, Chika. இப்போதைக்கு இல்லடா ஒரு பேச்சு சொல்ல வரேன். So நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன பண்ணணும், அஜிங்கியா ரஹானே ட்ராப், நாளைக்கு அஜிங்கியா ரஹானே ட்ராப் பண்ணிடணும். இந்த அந்த இதுல சப்ஸ்டிடியூட் லிஸ்ட்ல கூட இருக்க கூடாது. They should open Rachin Ravindra and Ruturaj Gaikwad very clearly. மிச்சல் சாண்டர் 3ல நல்லா ஆடிட்டு இருக்கான், மொயின் அலி நல்லா ஆடிட்டு இருக்கான். ப்ராப்ளம் நம்ம சாரி டாரில் மேட்சல் 3ல நல்லா ஆடிட்டு இருக்கான், மிச்சல் ஐ மீன் மொயின் அலி நல்லா ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தூபே இருக்கான், ஜடேஜா இருக்கான். ஸோ அந்த பேட்டிங், அதுக்கப்புறம் தோனி இருக்கான். மேபி ரிஸ்வி வந்து நீ எப்போனா வச்சுக்கலாம், ஒன் ஆப்ஷனா வச்சுக்கலாம் நீனு. ஸோ பேட்டிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தெம் இன் மை ஒப்பீனியன். ஸோ த ஒன்லி திங் இஸ் they should just play the natural game. And இன்னொன்னு நானா இருந்தா இந்த விக்கெட் கண்டிஷன் எப்படி இருக்க போறது இல்லை, நானா இருந்தா மொழ ஃபிளாட் ட்ராக் கொடுத்துடணும். ஆர்ஆரோட ஃபிளாட் பேட்டிங் ட்ராக் கொடுங்க. இந்த பால் திரும்புறது நிக்கிறதுலாம் நாளைக்கு எப்படி டியூ ஃபேக்டர்ஸ் அவுட் ஆஃப் தி க்வெஸ்சன். ஸோ நான் சிஎஸ்கே கேப்டனா தான் நாளைக்கு நான் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணுவான்பா. முதல்ல பேட் தம் அவுட். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் போலிங் தான் எடுப்பாங்க, ஷுவரா ஆர்ஆர் போலிங் தான் எடுப்பாங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போவாங்க. அவங்க நோ சான்ஸ். சேப்பாக்ல அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஆடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு நடு மேல் 12th கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க பாத்தியா இல்லையா, எவனும் போலிங் எடுக்க மாட்டான் நாளைக்குலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணா 2 டீமும் பேட்டிங் தான் எடுக்கணும்னு பாப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது எனக்கு. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், let's talk about what CSK has to do to win the game. என்னோட ஒப்பீனியன்ல நீங்க ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னீங்க. I won't play Rachin Ravindra, or for that matter I won't play Ajinkya Rahane. நான் வந்து மொயின் அலி வச்சுட்டு தில்லுக்கு துட்டு கிரிக்கெட் ஓபன் பண்ணுங்க. மொயின் அலி அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் வச்சுட்டு ஓபன் பண்ணி 1 down டாரில் மிச்சல், 2 down சிவம் டூபே, 3 down ரவீந்திர ஜடேஜா, 4 down MS தோனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பாக்ட் சப்பா இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா சமீர் ரிஸ்வி ஸ்பின் ஹிட்டர், நடுவுல அஸ்வினும் செஹலும். நாளைக்கு ஷுவரா அஸ்வின் 4 ஓவர். நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம டீம்ல எடுத்து பாத்தீங்கன்னா மிடில் எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டர், டூபே, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா. சோ தேர் வில் பி யூஸ் ஆஃப் அஸ்வின். நாளைக்கு அஸ்வினை டாக்கிள் பண்றதுக்கு பெஸ்ட் பர்சன் நாளைக்கு சமீர் ரிஸ்வி. ஒரு ஸ்பின் ஹிட்டர் தேவையா, சமீர் ரிஸ்வி எடுத்துட்டு போங்க நாளைக்கு. யூ ஹாவ் டு மேக் சேஞ்சஸ் நவ். இதுக்கு மேலேயும் அந்த ஓல்ட் ஃபார்மேட், see that team was a different team, Chika. ஏன்னா MS Dhoni led side had more experience because they had Raidu there, and Devin Conway was definitely a huge part. So adu kadiyadu ipo. They are still searching for that formula. நான் இந்த ஃபார்முலா வச்சுட்டு போவேன். I will get back Richard Gleeson, Chika. Richard Gleeson எனக்கு ஒரு மீடியம் பேசர் தேவை. at Chepak அந்த மேட்ச் ஒழுங்கா போட்டார் against பஞ்சாப். நீங்க பாத்தீங்கன்னா he didn't bowl too badly. அங்க பஞ்சாப் நல்லா போடண்டா. பஞ்சாப் ஒரு மேட்ச் நல்லா போடா, ஒரு மேட்ச் நல்லா போடல. 2 மேட்ச் தான் ஆடினான். ஐ திங்க் 3 மேட்ச் ஆனான்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் நல்லா போட்டா, ஒரு மேட்ச் நல்லா போடல.
பட் ரிச்சர்ட் கிளீசன் ஆரம்பிச்சா தென் எடுத்தா நீ வந்து தென் யூ சேயிங் ஓகே எனக்கு ரச்சின் ரவீந்திரா வேணான்றப்ப நீங்க யா நீங்க ரிச்சர்ட் கிளீசன், மிச்சல் சாண்ட்னர், மோயின் அலி அண்ட் டேரல் மிச்சல் 4 ஃபாரின் அவுட் ஸ்டேஷன் வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் நீங்க இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்து யார் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரசாந்த் சொலாங்கின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு வெளில, முன்னாடி சிஎஸ்கே யூஸ் பண்ணிருக்காங்க. நாட் அ பேட் நல்ல போல நான் பாத்துருக்கேன், நல்லா போலிங் போடுவான், நல்லா போலிங் போடுவான். நாட் அ பேட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து ஷார்துல் தாக்கூர் டீசெண்டா போட்டுன்னு இருக்காரு இப்போ. ஹி இஸ் யுவர் தேர்ட் சீமர் ஆப்ஷன் இப்போதைக்கு. சோ கோ வித் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். ஐ வுட் லுக் டு டூ தீஸ் சேஞ்சஸ் சீகா. பட் நோயிங் சிஎஸ்கே தே won't do these changes. But then you mean to say இவனை ட்ராப் பண்ணிடலான்றியா? இவனை சிமர்ஜித் சிங் வேணான்றியா அப்படின்னா நாளைக்கு யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம். நீங்க சிமர்ஜித் இப்போ விக்கெட்ல நல்லா பவுன்ஸ் இருக்கா, அவ்வளவா டர்ன் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி செம பிளாட் விக்கெட் இருந்தா நீங்க சிமர்ஜித்தை நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாங்க. இல்ல விக்கெட்ல டர்ன் இருக்கு, இந்த பஞ்சாப் மேட்ச் மாதிரி கொஞ்சம் டர்ன் இருந்ததுன்னா விக்கெட்ல, தென் யூ கோ வித் பிரசாந்த் சொலாங்கி. பட் என்னன்னா சிக்கா பிரசாந்த் சொலாங்கி உங்களுக்கு தேவை இல்ல ஆக்சுவலி. ஏன்னா ஆல்ரெடி மிச்சல் சாண்ட்னர், ரவீந்திர ஜடேஜா அண்ட் மோயின் அலி 3 ஸ்பின்னர் இருக்காங்க. சோ நீங்க சிமர்ஜித்தே எடுத்துட்டு வாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இஸ் will ருத்ராஜ் கைக்வாட் ட்ரஸ்ட் his spinners? ஏன்னா எனக்கு என்ன வேணும்னா மோயின் அலி ஏன் போலிங் கொடுக்கல? மோயின் அலி ஹேஸ் டு போல். ஃபிளாட் ட்ராக்ல மோயின் அலி நல்லா போடுவான், ஃபிளாட் ட்ராக்ஸ்ல ஜடேஜா நல்லா போடுவான், ஃபிளாட் ட்ராக்ஸ்ல சாண்ட்னர் நல்லா போடுவான். See, flat tracks Jadeja is a brilliant bowler and you have to understand that. இந்த 11 ஓகே உங்களுக்கு நான் சொன்ன 11 இல்ல you would like to the 3 point நீ சொன்னது ரைட். ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணும், அஸ்வினை டேக் ஆன் பண்ணும். somebody has to take on அஸ்வின். இப்ப வந்து இன்னொரு சைடுல பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போறதுக்கு பயப்படுவான் செஹல். let's be very clear. செஹலை கொண்டு எப்ப கொண்டுணும் ஏது கொண்டு அவனே யோசிப்பான். டூபியை வச்சு செஹல் கொண்டுதான் வேணாமான்னு யோசிப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அண்ட் அந்த மாதிரி வச்சு அண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இது பண்ணுச்சு. டூபே லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், அவனை விட்டா இவன் வேற இருக்கான், அவனுக்கு யாரு மொயின் அலி இருக்கான், விட்டா ஜடேஜா இருக்கான், 3 லெஃப்ட் ஹேண்ட் சேர்ந்தாப்புல இருக்காங்க உனக்கு. சோ கொஞ்சம் யோசிப்பான். அண்ட் மோர் ஓவர் ருத்துராஜ் கைக்வாட் இஸ் a very good player of leg spin. டங்குன்னு விடுவான், கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறது, லாங் ஆஃப் மேல தூக்கி அடிக்கிறது. அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் should play freedom with freedom நாளைக்கு. that's my opinion. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் and scoring runs is very important tomorrow. Yeah, Ashwin is going to be a big factor, Chika. More than Chahal tomorrow. Ashwin nalla potarna naliki CSK is going to be in big trouble. At Chepauk, let's not forget guys, இது வந்து அவரோட மண். இது இந்த கிரவுண்ட்ல 6 வருஷம் ஆடும்போது அவரோட எக்கானமி ரேட் 6.1 at Chepauk. He has been terrific at Chepauk. எங்க பால பிச் பண்ணோம் தெரியும், எங்க போட்டா பால் எங்க அடி வாங்குவாருன்னு தெரியும். நூக் அண்ட் கார்னர் Chepauk அவருக்கு தெரியும். So for me tomorrow the X factor player for Rajasthan Royals is actually going to be R Ashwin. How we tackle the 4 overs of R Ashwin is going to decide tomorrow's game in எனக்கு தோணுது சீக்கா. நம்ம அந்த 4 overs of R Ashwin நம்மளால வந்து ஒரு 35 to 36 runs அடிச்சு விக்கெட் விடாம ஆடணும்னா செஹல வந்து நீங்க சொன்ன மாதிரி டேக் டவுன் பண்றதுக்கு டூபே இருக்காரு, ரவீந்திர செஹல்லாம் ஒரு பிரிச்சிடுவாங்க நாளைக்கு, உரிச்சு எடுத்துருவாங்க நாளைக்கு செஹல போட்டு. அஸ்வின் அடினா நேரா அடிக்கப்பா. கண்டிஷன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணது கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ if they'll play Bolt or another option. கேஷவ் மகாராஜ் கூட ஆடலாம் அவங்க. ஏன்னா யூசுவலி கேஷவ் மகாராஜ் போட்டான்னு வெச்சுக்கோ, எங்கே பார் மரீனா, அங்கே பார் ரத்னா கேஃபே, இங்கே பார் சொல்லாதீங்க சீக்கா. சும்மா கேஷவ் மகாராஜ்லாம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் சீக்கா. சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு கேட்டால அச்சா இஸ் a world class spinner on good big grounds, not on Chepauk flat wickets. and please understand that Bolt has to play tomorrow. Chepauk is not a flat wicket Chika. Chepauk is always turned. It is not going to be turning now, and they can prepare a flat track. They have not played a match with Chepauk for some time. In this heat, hopefully they do. Why can't you just have to nalla roll panni roll panni vekkradhu enna irukku ipo. Today was not a turning track. It was a flat track. Definitely a tacky track Chika. It wasn't a turning track, but ball was stopping and coming definitely. That is because rain nani, but that rain, that's all, nothing else. இப்போ நீ வந்து இப்போ டெல்லி மாதிரி இருக்கல, டெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண, டெல்லி தான் ஹாட்டா இருக்கு, டெல்லி நல்ல பேட்டிங் ட்ராக் ப்ரிப்பேர் பண்றது இல்லையா, அதான் பண்றாங்க. Yeah, much smaller ground, at least 10 meters smaller than Chepauk Chika, makes a huge they are also preparing another flat tracks for batting. No, why can't you do that? You can't do that. Different wickets. And Bolt, no, they cannot be without Bolt. Bolt na utna medium pace மச்சான். சந்தீப் சர்மா இனிஷியலா நல்லா போறான். சந்தீப் சர்மா way better than நம்ம medium pace Chika, please. இல்ல நான் ஆனா ஒன்னு சொல்றேன் மச்சான், ஆவேஷ் காந்த் இருக்கானே, அவன் போன மேட்ச் பாத்தியா 4-4 6-4 6-4. அந்த மாதிரி நம்ம டீம்ல யாரும் அடி வாங்கினது இல்ல.
லாஸ்ட் மேட்ச் தான் சிமர்ஜித் 60 ரன் கொடுத்தாரு. எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஒரு bowler அடி வாங்குவாங்க சீக்கா. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஃபுல் சீசன் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் has not been bad for them சீக்கா. He has No, not I'm not saying it's not bad for them, but you can hit him and run. So we can yeah. go for that. See, I'm talking about a guy like Daryl Mitchell will enjoy this kind of wickets. You understand? In the மாதிரி ball coming on Daryl Mitchell, போன மேட்ச் ஆன மாதிரி ஆனான்னு வச்சுக்கோ, சம ஃபார்ம்ல ஆனா Daryl Mitchell, மோயின் அலி செமையான ரெண்டு பேரும். And just Ruturaj Gaikwad has to come to the party, that's all. Ruturaj Gaikwad, Daryl Mitchell, மோயின் அலி மூணு பேர் ரெண்டு பேர் மாட்டிச்சான் மேட்ச் ஓடுறா. அதுதான் நான் சொல்ல வரேன். I'm talking from the CSK's point of view. Now, from RR point of view, they also have Butler. They also have Yashasvi Jaiswal. But Yashasvi Jaiswal is in indifferent form. Butler is in indifferent form. That is the whole problem for them. Yeah, but that indifferent form can fire anytime. எப்படி சுப்மன் கில் வந்து ஃபார்ம்லயே இல்லாத போது சிஎஸ்கே அகேன்ஸ்டா வந்து 100 அடிச்சாரோ, Josh Butler has the same ability, Chika. Yashasvi Jaiswal has the same ability to get that 100. And in fact, tomorrow, if anybody, I am putting Jaiswal as your biggest player for Rajasthan in their batting. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மிச்சல் சாண்ட்னர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அவங்க டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பேட்டர்ஸ்ல வந்து ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும்தான். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு பி a very big key for ராஜஸ்தான் நாளைக்கு. Sanju has done well here also, so Sanju is in very good form. Their batting is fine, Chika, actually. No, I'm not saying the batting is not fine. Riyan Parag will be a crucial factor tomorrow, and let me be very honest with you. Riyan Parag or 50 action vachiko, that will be a big flip for them, in my opinion. Butler also, initially konja tadavana. Butler is not the old Butler, let's be very frank. And the Yashasvi Jaiswal enna pandran, and the short ball poda back foot adikku paakran, illadi 4 innings out aayirkan. So அந்த இதுல வந்து தேஷ்பாண்டே மாதிரி பால் ஜஸ்ட் ஷாட் லைக் போட்டு இன்டு தி பாடி போட்டானா ஒரு சான்ஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு. பட் அட் தி சேம் டைம் those two guys can be dangerous cricketers. I agree with you on that point. பட் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அவங்கள்ட்ட இவன் இருக்கான் தெரியுமா, ஒருத்தர் ஷிம்ரன் ஹெட்மயர் ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் அவங்களுக்கு. அதுதான் அவங்கள்ட்ட இந்த ஷிம்ரன் ஹெட்மயர். ஜுரேல் எப்ப அடிக்க மாட்டான்னு தெரியாது. ஜுரேல் வந்து கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஹில் ப்ளே. அந்த ஜுரேல் பதிலா அந்த சுபம் டூபேன் வந்தார் பத்தி, அந்த லெஃப்ட் ஹேண்டர், அவரு வந்து ஒரு 2 6 அடிச்சாரு. 20 ரன் ஏதோ அடிச்சாரு லாஸ்ட் கேம். சோ ஹி போன மேட்ச் almost 200 strike rate அடிச்சான், almost 180 strike rate அடிச்சான் போன மேட்ச். So Jurel is out of action, huh? I think he'll be out. I think he has a niggle, still out. See, that's fine. But then அவங்க bowlingல ஒன்னு எப்படின்னா, எஸ் அவங்க bowling நம்மள அடிக்க முடியும், நம்மகிட்ட இருக்கு. ஒன்னு மன நம்ம பேட்டிங் அவங்க bowling அடிச்சிட முடியும். I will tell you, Chika, ஒரு டே கேம்னால சந்தீப் சர்மா and Trent Bolt அவங்களோட swing up front will be negated. Correct. So you can go after. The only way CSK is going to win this match tomorrow is they bat first, they get more than 200, Chika. If they get more than 200 itself, சேபாக்ல நம்ம நிறைய 220 230 டோட்டல்ஸ்லாம் பார்க்க மாட்டோம் சீக்கா. நம்ம நிறைய வந்து 200 to 210 winning the match. சேபா டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணும் சிஎஸ்கே. என்ன கேட்டா டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே should bat tomorrow. If CSK wins the toss and bats tomorrow, or if எனக்கு தெரிஞ்சு அவங்களும் பேட்டிங் நம்மள பேட்டிங் தான் போடு அப்படின்னுவான். அந்த மாதிரி பண்ணா பேட் பண்ணி போட்டு உரிச்சுன்னு என்ன பண்ண, அதுதான் நான் பண்ணுவேன். நான் கேப்டன் தான் பண்ணுவேன். I don't think RR will chase, Chika. I don't know what thinking you're in. This game they'll definitely not want to chase, Chika. They'll want to bat first, definitely. Are you sure? Yes. Yeah, last year they defended against us. Ingeda. But they lost the toss and I think CSK chose to bowl that time. It doesn't matter. They still batted first. At the night game where they defended. Okay, இது வந்து டே கேம் Chika. They will not want to chase. Nobody wants to chase a Chepauk and day game. இல்ல அவங்க எல்லா மேட்ச் சேஸ் டாஸ் வின் பண்ணா bowling தான் எடுத்துட்டு இருக்கான் நீ so far. That's why. இல்ல first half of the season batting எடுத்தான். So he will go, I think he'll go back to batting here in Chepauk. Anyway, your prediction, Chika, because it is going to be so tough. உண்மையை சொல்ற மனசுக்குள்ள something tells me CSK will pull it through tomorrow. எனக்கு என்னன்னா, I am not convinced with Butler and Yashasvi Jaiswal's form. They're too dependent on Sanju Samson's form. Let me be very frank. What are we dependent on, Chika? See, we also have problems with batting, but I'm not saying no. But நம்மளுது எப்படின்னா ஒரு சில பசங்க மேவரிக்ஸா இருக்காங்க. இந்த பசங்க
மாட்டிச்சுன்னா Oh, come on, கைட்டிடுவாங்க. Chika. You're talking about Butler and Jaiswal, two world-class players, Chika. அவங்கள வந்து நீ வந்து மேவரிக்னு கூப்பிடாம வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து நீங்க மேவரிக்னு calling them Maverick ahead of இல்லடா அப்படி சொல்லடா நீ. இப்ப ருத்ராஜ் கைக்கோட்லாம் மாட்டினா உரிச்சிருவான் அவளை போட்டு. அந்த ஓஹோ அங்க வந்து ஜெய்ஸ்வாலுக்கும் பட்லருக்கும் மாட்டிக்கிச்சுன்னா உரிக்க மாட்டாங்களா? okay, it's going to be a 50-50 game then. That's all. It's going to be a 50-50 game. But I still think believe CSK need a miracle tomorrow to win, but I'm calling out. இல்லடா நீ மனசுக்குள்ள ஏதோ தோணுது எனக்கு. I'm going by hunch தானி. It's not a prediction at all. It's more of a gut feel. Something Same. tells me CSK will win tomorrow. ஏன்னா பிராக்டிகலி நீங்க டீமை வந்து ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் லுக் பெட்டர் சீக்கா ரைட் நவ. தே லுக் பெட்டர் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ரைட் நவ than CSK. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹஞ்ச் அண்ட் அந்த பிலீஃப் அட் சேப்பாக் CSK will pull through and I feel ஏன்னா they are too dependent on Ashwin for the spin bowling ani. Usually Chahal is totally எனக்கு வந்து negative. Last 5 games he hasn't been good. இன்னொன்னு அவனுக்கு பால் வரல போட்டு அடி நடிக்கிறாங்க. அவனை புடிச்சு பேத்து நாளைக்கு ஆடாம இருந்தாலும் ஆடுதான் சொல்ல முடியாது. For all you know they might even drop him. Unless they have another option. No chance. They won't drop Chahal. நீ எக்ஸ்ட்ரீம்ல போறீங்க பாத்தீங்களா இல்லையா? ஸ்ட்ரைட்டா டிராப் பண்ணிட்டீங்க பாருங்க. பட் ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். Chahal லாஸ்ட் 5 கேம்ஸா கை வரல. செம்ம அடி அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பால் என்னாச்சு ஏன் ஆட மாட்டேன்றாங்க? நான்ட்ரே பர்கர் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நடுவுல ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் அவர் இன்ஜூர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோமன் பவல் வந்து அவங்களோட பேட்டிங்ல டெப்த் கிடைக்கிறதுனால I think they decided they don't need that extra fast bowler because Sandeep Sharma is performing, Avesh Khan was performing, Trent Bolt obviously is bowling well. So அவங்களுக்கு அந்த 3 fast bowlers 2 spinners போராததுக்கு last game we did see Riyan Parag bowl a couple of overs off spin. நாலு ரியான் பராக் யூஸ்ஃபுல் அகைன். நாலு ரியான் பராக் 2 ஓவர் போடுவான் பாரு நாளைக்கு. அது போடுவான் பாரு. அந்த ரியான் பராக் 2 ஓவர் போட்டு நல்ல உள்ள தள்ளி விட்டுருவான் போட்டு. So it's going to be a good contest and it's going to be a very very interesting contest. But எனக்கு ஒரு gut feel தான். ஏதோ CSK will just make it through tomorrow. ஒரு gut feel. என்ன ஏதுன்னா கேட்காத. லாஜிக் எல்லாம் கேட்காது. There's no logic. இது ஒரு only magic தான் இது. ஏதோ ஒரு மனசுக்குள்ள தோணுது. அதேதான் நானும் சொன்னேன். CSK are going to need a miracle tomorrow, but that magic might happen. Of course, CSK also have match winners, Chika. Let's also be honest. Rutraj Gaikwad நீங்க சொன்ன மாதிரி மாட்டிக்கிச்சுனா at Chepauk he's got a terrific record, so expect him to do well. Shivam Dube, if it clicks for Dube, Archami Dube நாளைக்கு சேலா போட வெல்ல அடிக்க முடியும். He is also going to be a big danger. அவன் அஸ்வின் அடிப்பான். மாட்டிக்கிட்டா எல்லாரும் அடிச்சிடுவான் அவன். அஸ்வின் நேரா ஸ்ட்ரைட். I think these two are going to be the biggest key for CSK, Chika. Rutraj Gaikwad and Dube. If they perform tomorrow, if they click, CSK are in a good position. Then they are easy. Then they'll walk through. Shivam Dube and Rutraj click together tomorrow. They'll walk through. That is no two ways about it. CSK has to bowl 8 to 10 overs of spin tomorrow, Chika. ஆனா அது மட்டும் பண்ணியே ஆனும் Chika. பண்ணுடா நாளைக்கு என்ன கேட்டா 10 போடுவேன்றேன். நான் மொயின் அலி, I love சாண்ட்னர், I'll ask Jadeja 4 overs. சாண்ட்னர் 4 ஓவர், மொயின் அலி 2 ஓவர் போடுவேன் நானு. போடு நான் 2 ஓவர். நீ மறக்காத மச்சான் அவனும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கான் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. இன்ஃபேக்ட் நீ மொயின் அலி ஓபன் கூட பண்ணலாம் bowling பண்ணா. இவருக்கா யசஸ்வி ஜெய் சொல்லிருக்கான். And he's got Josh Butler a couple of times out actually. நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு Josh Butler against மொயின் அலி. Anyway, நாளைக்கு இந்த மேட்ச் மட்டும் இல்ல. So it's a must win game CSK. We do have another game. Like an eliminator மாதிரி தான் அதுவும். ஏன்னா DC play RCB nothing to lose, Chika. அவங்களுக்கு வந்து Chika நான் ஆல்ரெடி இன்னைக்கு வந்து எங்களோட ஜியோ சினிமால நான் சொல்லிட்டேன் 18th is going to be a decider who qualifies in. நாளைக்கு punt not available. Obviously punt has been suspended. How big is it going to affect Delhi? It's going to affect DC the big man. ஒரு லீடர்ஷிப் நல்லா பண்ணிட்டு இருக்கான் மச்சான். திடீர்னு அக்ஷர் பட்டேல் கேப்டனா போட போறாங்க நாளைக்கு. So it's going to be huge. But then yes, but அங்க அவங்க பந்த்னா பொறையல் வருவான். பட் பேட்டிங் யார் பந்த்க்கு ரீப்ளேஸ்மென்ட் யார் வர போறா? David Warner திருப்பி உள்ள வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நாளைக்கு. We don't know. Or Prithvi Shaw might come in instead of Rishabh Pant at the top of the order. Porel might have to go to number 3. Jake Fraser McGurk will open. அதுல டவுட்டே கிடையாது. David Warner வந்தார்னா அவரும் Jake Fraser McGurk ஓபன் பண்ணி Porel number 3 வருவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாய் ஹோப், Tristan Stubbs. Then they'll have dropped Shai Hope and then they need a good medium pacer also. Not necessarily, Chika. ஏன்னா லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி வந்து அந்த குல்பதீன் நாயிப் the Afghanistan all-rounder வச்சு ஆடினாங்க. who didn't bowl, who didn't get to bat much also. So they might just say இல்ல எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து 4 foreign batters வச்சுட்டு போறோம். எனிவே நாங்க ஆர்டர் போட்டு பெங்களூர் another high scoring wicket. எதுக்கு என்னோட foreign bowlers ஆடிட்டு நான் வந்து
இஷாந்த் சர்மா நல்லா போலிங் போட்டுன்னு இருக்காரு, கலீல் அஹ்மத் கொஞ்சம் டீசென்டா போலிங் போட்டுன்னு இருக்காரு, அந்த ராசிக் வந்து நல்லா போலிங் போட்டுன்னு இருக்காரு, அண்ட் அப்கோர்ஸ் முகேஷ் குமார் எனிவே டெத்ல உங்களுக்கு இருக்காரு. Two spinners, Kuldeep and Akshar Patel. I don't think they need a foreign bowler right now, Chika. If Pant is not there, yeah, David Warner most likely will come back in எனக்கு தோணுது நாளைக்கு. பட் டேவிட் வார்னர் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. No doubting that. என்ன பண்ண முடியும்? So I don't know whether they like to spoil the apple cart. No, without David Warner they're doing well. You gotta understand that. The team is also doing well. Why do you want to spoil the rhythm of the team? Yeah, but you don't have Rishabh Pant. Maybe yes, probably David Warner to guide Akshar Patel on the field. என்னன்னு தெரியல. So I am assuming Akshar Patel will captain the side tomorrow. Akshar Patel is only going to captain. Yeah. That's also. Yeah, maybe yes, David Warner coming back, but then David Warner Bangalore lucky ground. மறக்காத David Warner Bangalore RCB நிறைய அடிச்சிருக்கான் அவன். பொளந்திருக்கான் RCB அந்த காலத்துல. So especially so let's wait and see. But என்ன உண்மையை சொல்றமா நீ DC அடிச்சிடுவாங்கன்னு சொல்றதா நீ RCB? I am going for an RCB victory, Chika. நான் DC அடிச்சிடுவாங்கன்னு சொல்றதா நீ? நாளைக்கு அடிக்க போது இல்ல, நாளைக்கு வந்து சீக்கிரமா அவுட். லா ஆஃப் ஆவரேஜஸ் உங்களோட ஓன் லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பாத்தா ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் நாளைக்கு சீக்கிரமா அவுட் ஆயிட்டு, I don't know, I might be completely wrong. Opposite might happen. Jake Fraser but maybe you're right. அது வில் ஜாக்ஸ் வச்சு ஓபன் பண்ணுவாங்க அவனுக்கு. வில் ஜாக்ஸ் சுத்தி அவுட் ஆனாமா. See, let's be very clear. எப்படி போன மேட்ச் ஃபுல் டாஸ்க் அஸ்வின் அவுட் ஆனானோ அவன் வில் ஜாக்ஸ்க்கு நீ எப்படி போட்டாலும் அவுட் ஆயிடலாம் அவன். See, I'm not saying that. Left arm simmer left on the Swapnil Singh note வச்சிருக்கான். அவன வச்சு ஓபன் பண்ணலாம் bowling. அவன வச்சு ஓபன் பண்ணலாம் நீ bowling. So you never know. RCB victory, Chika. I am backing RCB. ஏனா எனக்கு அந்த நான் வந்து DC victory மச்சான். knockout match தோணுது. CSK versus RCB. CSK versus RCB knockout கிடையாது. நீ பாரு நாளைக்கு DC வின் பண்ணுவாங்க. DC LSG கடைசில வர போறாங்க, மீட் பண்ண போறாங்க டெல்லில. ஒரு மேட்ச் இருக்கு. அதுதான் ஒரு knockout match. If DC win tomorrow's match, I am backing DC to go ahead of CSK in the top 4, Chika. They will go with 8 wins. இல்ல 8 wins. 8 wins. I'm assuming that CSK will also go on 8 wins. No, they'll also beat RCB next game. They have to win against RR first tomorrow, Chika. Both of us are predicted to win, but we don't know. என்ன இத நான் தான் சிரிக்கணும் உங்களை பார்த்து அப்படி சொன்னேங்க குஜராத் டைட்டன்ஸ் படி. ஆமா, எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஆப்போசிட்டா தான் நடந்துருக்கு இப்போதைக்கு. நான் சொல்றதா நடக்குது. எல்லாம் நடக்கல. அந்த குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டேன், தப்பு சொல்லிட்டேன், சரண்டர் சொல்லிட்டேன். குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் சும்மா இரு. நான் இன்னைக்கு அவுத்து விட்டுக்கல, நான் நீ சிஎஸ்கே அவுத்து விட்டுக்கல. நான் என்ன சொல்றேன், இட்ஸ் a 50-50 கேம். Okay, I'm just tilting towards CSK. It's a 50-50 game tomorrow. CSK versus RR. Let's be very clear. ரெண்டு கேமே 50-50 கேம் அனி. இது 50-50 கேம், அது 50-50 கேம். I won't say RCB has got a deadly advantage சொல்ல மாட்டேன். DC also playing terrific cricket. Let's be very clear. Oh yeah. DC has been playing one of the best crickets after KKR in the last 100%. So ரெண்டு மேட்சுமே 50-50 game. I'm just tilting towards CSK because of the fact that it's a home ground. And I believe that whatever the mistakes they made in GT that corrections will be made immediately. I mean, it's a team that will make some corrections immediately, which is what I'm assuming. Same way, both of them had a good run for the last 4-5 matches. So it's purely a 50-50 game. But எனக்கு ஏதோ தோணுது DC அடிச்சிடுவாங்கன்னு தோணுது. I think the energy of RCB right now is picked up. Virat Kohli is in top form. Faf du Plessis is batting well. Number 3, Will Jacks is very dangerous. Patidar is in very good form. Cameron Green is back to good form. So they have Dinesh Karthik has been fantastic the entire season. And அவங்க bowling கொஞ்சம் கிளிக் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து இப்ப பாருங்களேன், ஸ்மார்ட்டா வந்து ஸ்வப்னில் சிங் வச்சு ஓபன் பண்றாரு, ஃபேப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ் வச்சு ஓபன் பண்றாரு. he is captain. மச்சான் மறக்காத, இந்த ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா டிசில? டேவிட் வார்னர், டேவிட் ஜாக்ஸ் வச்சு நாளைக்கு ஃபுல்லா ஆடுவாங்க. நாளைக்கு டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். வில் ஜாக்ஸ் நாளைக்கு 4 ஓவர் போடுவாரு பாருங்க, அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு 4 ஓவர் போடலாம் நீ. பட் தென் he's not the how many wickets can he take? 1 or 2 wickets he will take. But then மிட் ஆர்டர்லயே போற லெஃப்ட் ஹேண்டரு, உனக்கு வந்து வார்னர் லெஃப்ட் ஹேண்டரு, அங்க போற அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க பாருங்க மிட் ஆர்டர்ல. அவங்களுக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர், அவங்களுக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர் பிளஸ் மச்சான் அப்ப வந்து குல்தீப் யாதவ் டீசென்ட் ஆடுறான் பேட்டிங், மறக்காத. டுவர்ட்ஸ் எண்ட் நல்லா தான் ஆடுறான்.
இஷ்டத்துக்கு ஒரு குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா இல்லையா? எங்க இருந்தோ மச்சான் அவனால ஒரு மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காண்டா 15 பால் எல்லாம். கரெக்ட். அது அது ஏன்னா அவங்க வந்து டிசி வந்து 110 ஃபார் 8 அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அடிச்சாரு. ஓகே, நாளைக்குலாம் 110 ஃபார் 8 போனா ஆர்சிபி திருப்பி 15 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காட்டு மராண்டி ஃபார்ம்ல வராங்க அவங்க இங்க பேட்டர்ஸ். அவங்களுக்கு விராட் கோலியோ சரி. RCB is coming with a terrific form. They're coming with a lot of energy. Let's put the right term is they're coming with some terrific energy. RCB is coming with a brimming with energy. Let's be very clear. And in all fairness, RCB to win tomorrow, Chika. I am backing DC to win, Aniruddha. All right, let's go. Let's see who wins it. Okay, you first match prediction. You are also tilting towards CC in the CSK. Not because of any cricketing reasons, Chika. அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ்னால எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு டீம்லயும் இனஃப் ஃபயர் பவர் இருக்காங்க. அங்க ஜாஸ் பட்லர் ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு மாட்டிக்கிச்சுன்னா அங்க மேட்ச் ஓவர். நம்மளுக்கு ரித்து இல்லாட்டி டூபேக்கு மாட்டிக்கிச்சுன்னா இங்க மேட்ச் ஓவர். ஸோ it is going to be a game of form, team composition எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா RR ahead of us. அதெல்லாம் நான் டவுட்டே கிடையாது. But on papers, technically they are ahead of us. Yeah. Technically on papers they are ahead of us. But home condition advantage exactly. And then evening match சொன்னேன்னு வெச்சுக்கோ, I would have probably tilted towards RR. Let me be very frank. If it was evening match, I would have tilted towards RR. But it's a day game, I'm tilting towards CSK. I will even go one step further and say this, Chika. ஏன்னா ஈவினிங்ல ஒரு பால் அந்த early 6 o'clock 7 o'clock பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அது உனக்கு மத்தியான வேலை ஒரு ஸ்விங் ஒன்னும் கிடைக்காது. போல்ட்டுக்கு எல்லாம் பால் சைன்னு நேரா வரும். ருத்துவ டபாக் அப்படி வச்சா கவர் டிரைவ், டபாக் அப்படின்னு வச்சா இன்சைட் அவுட் அடிக்கலாம். போட்டு டபாக்கு நம்ம அடிக்கலாம். டேரில் மிச்சல் அவன் இந்த போல்ட் எல்லாம் எவ்வளவு ஆடி இருப்பான். டேரில் மிச்சல் எல்லாம் அவன் டங்கு அடிப்பான். இல்ல தி அதர் இம்பார்ட்டன்ட் திங்ல நீங்க சொன்ன மாதிரி போல்ட் அண்ட் சந்தீப் சர்மாக்கு அந்த ஸ்விங் அவ்வளவா கிடைக்காது அப் ஃப்ரண்ட் இந்த டே கேம்னால. அண்ட் ஐ ஃபீல் டாஸ் இஸ் கோயிங் டு பி a huge factor tomorrow's game, Chika. Team batting first, whoever bats first is going to have a big advantage in தோணுது. Whoever bats first maybe will win the match. Let me put it that way. I mean, I'm assuming the whoever bats first will score about whoever bats first will post around 200 runs. I'm assuming if CSK 200 அடிப்பாங்க, அவங்கனால 200 அடிப்பாங்க. So whoever bats first will probably score 200 runs, and with the team batting first will win the match tomorrow. So toss could be a big factor for batting first. Usually Duke தான் toss crucial factor இருக்கும். And இன்னைக்கு தான் probably இப்ப பார்க்கலாம், இங்க தான் ருத்துராஜ் கேட்கணும் அவன் லக்கு டாஸ் சரியா இருக்குமா இருக்கும். இப்பதான் டர்ன் ரவுண்ட் ஆயிருக்குல்ல, போன மேட்ச் டாஸ் வின் பண்ணிட்டால. அதனால CSK பொறுத்த வரைக்கும் Shivam Dube, Ravindra Jadeja is going to be a big key. எனக்கு வந்து he has to step up, Chika. நாளைக்கு as a bowler Ravindra Jadeja batting கூட பரவாயில்லை. as a bowler ஒன்னு மட்டும் சொல்றேன் மச்சான், பெரிய மேட்ச் வச்சு அவன் பெரிய பிளேயர். நான் பாத்துட்டேன். நான் பெரிய மேட்ச் வச்சு அவன் பெரிய பிளேயர் மச்சான். KKR ஒரு பெரிய மேட்ச் நடந்தது இங்க மெட்ராஸ்ல. இட் வாஸ் crucial match for CSK at KKR match. 140ல பொட்டலம் பண்ணான் bowling போட்டு 3 விக்கெட் எடுத்தான் அந்த மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் அங்க. அதே மாதிரி இப்ப பஞ்சாபோட குரூஷியல் மேட்ச் 167 டிஃபெண்டிங் குரூஷியல் மேட்ச் வந்து போட்டு பொட்டலம் பண்ணி போயிட்டே இருந்தான். அந்த குரூஷியல் மேட்சஸ்ல இந்த சாண்ட்னரும் ரவீந்திர ஜடேஜா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் ரவீந்திர ஜடேஜா. அந்த குரூஷியல் மேட்ச் எப்போ ஓடுமோ they come and perform and they win matches. That is why I'm tilting towards CSK. I'm assuming that Ravindra Jadeja will just pull it through tomorrow as a bowler and as all-rounder tomorrow and as a fielder. Yeah. And I'm sure Ruturaj Gaikwad would have probably whatever mistakes he made by the Daryl Mitchell 4 ஓவர் கொடுக்கிறது அதெல்லாம் மறந்துட்டு கரெக்டா கொண்டு வந்துருவான். ஹோப்ஃபுல்லி கைஸ் நீங்க போய் அந்த சீக்கா கம்யூனிட்டியில உங்க ஓட்ட போடுங்க. யார் வின் பண்ண போறாங்க, டிசியா ஆர்சிபியா? நான் ஆர்சிபின்னு சொல்லியிருக்கேன், சீக்கா டிசின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேம் ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஹோல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி டேபிள். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி a decider who stays and who goes out. Anyway, thank you once again, Chika. Late in the night, obviously, delay nala we have recorded it a little late. Thank you so much for joining us, guys. Before we go, don't forget to check out Campa. Just 10 rupees, 200 ml, summertime. Yes. Campa orange. எல்லாமே இருக்கு. Campa orange, Campa cola, Campa lime எல்லாமே இருக்குங்க. என்ன வேணா அடிங்க உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம். Yep. Subscribe to our channel. Please subscribe to our channel. Press the icon button. Subscribe பண்ணுங்க. Okay, guys. Thank you, guys. We'll see you tomorrow.